ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவழுதினாடென்றும் தென்குரு கூரென்றும் மறுவினிய வன்பொருநல் என்றும் அருமறைகள் அந்த திசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. இன்னைக்கு வைகாசி விசாகம் என்ன ஏற்றமாம் இதற்கு? மாமுனிகள் சாதிக்கிறார். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன். சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகைநாதன் அவதரித்த நாள். சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த திருநன்னாள் வைகாசி விசாகம். இன்னைக்கு சடகோபன் என் நம்பியே அப்படின்ற தலைப்பில் சுவாமி நம்மாழ்வாரை பற்றின அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். வேதங்கள்லாம் அனாதியானவை அப்படின்னு சொல்கிறா. எம்பெருமானை காட்டி கொடுக்கறதும் இந்த வேதங்கள் தான் சொல்கிறா. ஆனால் இந்த வேதங்களில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டோ? இல்லை. அப்படியே வேதங்களை தெரிஞ்சுட்டாலும் அது ஒரு கடல். அதில் எவ்வளவு தான் இறங்கி நனைஞ்சாலும் முழுக்க தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? எம்பெருமானையும் தெரிஞ்சுக்கணும். வேதங்கள் தான் எம்பெருமானை காட்டி கொடுக்கறதுன்றா. வேதத்தில் எல்லாத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருக்கிறவாளுக்கும் முழுக்க அதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாராம் சுவாமி நம்மாழ்வார்? அப்படிப்பட்ட ஒரு பரமோபகாரத்தை பண்றாராம் எல்லாருக்கும். மறைப்பார் கடலை திருநாவின் மந்தரத்தார் கடைந்து துறைப்பார்படுத்தி தமிழாயிரத்தின் சுவையமிர்தம் கரைப்பாம்பனை பள்ளியான் ஈட்டங்கு அளித்திருந்த நிறைப்பான் கழலின்றி சண்மவிடாய்க்கு நிழலில்லையே. சுவாமி பிள்ளை பெருமாளையங்கால் சாதிக்கிறார். மறைப்பார் கடலை, வேதம்ங்கிறது ஒரு பெரிய பார்க்கடல்னு வச்சுட்டா அதை என்ன பண்ணாராம் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருநாவினால் திருவாக்குன்ற மந்திரமலை அதனால கடைஞ்சி என்ன பண்ணுறாராம்? துறைப்பார்படுத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் என்ன, எம்பெருமானை அடைய வழி என்ன, அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் புருஷார்த்தம் என்னன்னு அப்படியே வகைப்படுத்தி பாசுரங்களாக நம்மளுக்கு கொடுத்தாரே. அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடியை தவிர சம்சாரிகளுக்கு வேறு ஏதாவது கதி உண்டோ? இப்போ உபநிஷத்துக்கள்லாம் சொல்கிறது எம்பெருமானை நம்ம எப்படி நினச்சிக்கணுமா? அம்மா அவா நினச்சிக்கணுமா? அப்பா அவா நினச்சிக்கணுமா? சுகிருத்து நலம் விரும்பியா நினச்சிக்கணுமா? நண்பனா நினச்சிக்கணுமா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் சுவாமி ஆளவந்தார் சாதிக்கிறார் சூத்திர ரத்னத்தில், மாதா பிதா யுவதயக தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்த்யன குலபதேர் வகுலாபிராமோ ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. அம்மாழ்வார் என்ன சாதிச்சார்? எம்பெருமானை நீ எனக்கு எப்படி இருக்க தெரியுமோ? தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே அப்படின்னு எம்பெருமான் விஷயத்தில் தனக்கு எம்பெருமான் எப்படி எல்லாமாவும் இருக்கான்னு சாதிச்சார். அதே சுவாமி ஆளவந்தார் தன்னுடைய சோத்திர ரத்னத்தில் சுவாமி நம்மாழ்வாரை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரா? மாதா பிதா யுவதயக. சுவாமி நம்மாழ்வார் எனக்கு யார் தெரியுமோ? மாதா பிதா பத்னி புத்திராதிகள் ஐஸ்வர்யம் சுகிருத்து எல்லாமே எனக்கு என்னென்ன என்னோட கூட படித்தவா என்னுடைய பக்கத்தாத்துக்காரா எல்லாமே சுவாமி நம்மாழ்வார் தான். அதனால் அவருடைய திருவடியை தவிர எனக்கு வேறு புகழ் இல்லையே அப்படின்னு சாதிக்கிறார். மாதா என்ன பண்ணுவா? நம்மளுக்கு எப்பயுமே பிரியத்தை தான் பண்ணுவா. மாதா பிதா ரெண்டு பேருமே பிரியம் நன்னா பிடிக்கிறதையும் பண்ணுவா. நம்மளுக்கு ஹிதம்னா நல்லது எதுவோ அதையும் பண்ணுவா. இருந்தாலும் பிரியத்தை பண்ணுறதுக்குல மாதாவுக்கு முதலிடம் தான் இல்லையா? ஆனால் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறா தாய், அங்கே ஏதோ நல்ல பதார்த்தம் கொடுக்குறா சாப்பிட்றதுக்கு. உடனே என்ன பண்ணுவாளாம்? அதை நல்லா மூடி வச்சுட்டு என் பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு ஓடி வந்து கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட அன்பை பொழிகிறவ தாயாம். சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் என்ன பண்ணித்தான் நம்மளுக்கு? மாதா
உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. எம்பெருமான் என்ன பண்ணானா, மயர்வர மதிநலம் ஞானத்தை கொடுத்தானா நம்மாழ்வார்க்கு. சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய நெஞ்சை குறித்து சொல்றார், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருவாய்மொழிய. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். இப்படி எம்பெருமான் தான் பரதத்துவம் தெரிஞ்சுட்டு எம்பெருமானையே நீ சேவிச்சுக்கணும், அவரையே எப்பொழுதும் அவருடைய திருவடியே நினைக்கணும், ஏன் மனசே நெஞ்சமேன்னு தட்டி கூப்பிடுறார். உடனே தாயானவள் எப்படி தான் குழந்தைய நினைப்பாலோ அப்படி சம்சாரிகள் நினப்பு வந்துட்டு தான் ஆழ்வார்க்கு. அடடா, நம்ம தெரிஞ்சுட்டா போருமா, இந்த சம்சாரிகள்லாம் இப்படி சம்சாரத்திலேயே ஒன்றுருக்காளே, புனரபி ஜனம் புனரபி மரணம்னு இவாளெல்லாம் எப்போ கடத்தேர்த்துறது அப்படின்னு அடுத்த பதிகத்தில் ஆரம்பிக்கிறாராம். வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானினை வீடு செய்மினே நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின். சம்சாரிகளே, வீடு மின். பாம்பை முதல்ல பார்த்தா என்ன சொல்லுவோம், பாம்பு விடுன்னு சொல்ல மாட்டான், ஓடிவா ஓடிவா அது பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விட்டுருங்கோ விட்டுருங்கோ, நான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியுமோ நீங்க, அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு. எல்லா ஐஸ்வர்யமும் நம்ம எல்லாருமே எம்பெருமானுக்கு ஒரு ஐஸ்வர்யம் தான் இது. நம்ம அப்பாவுடைய சொத்துன்னு நினச்சின்னு என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் எம்பெருமான்ட்டு அவனுடைய திருவடி நிழலில் வந்து ஒதுங்கிடணும், இது என்னுடைய தந்தையாருடைய இருப்பிடம் அப்படின்னு நினச்சின்னு எல்லாரும் வந்து அவன்கிட்ட சேர்ந்துட்டப்பா சம்சாரிகளே அப்படின்னு தாய் மாதிரி சொல்கிறாராம். அதனால சுவாமி ஆள வந்தார் மாதா. பற்றிலன் ஈசவும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாயவன் முற்றிலடங்கே. வா வா வா, இங்கே ஓடிவா ஓடிவா, இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கண்ணா, இங்கே வந்து நின்றுக்கோன்னு அம்மா சொல்லுவா இல்லையா. அப்படி பாசுரத்தால் சொன்னாராம் சம்சாரிகளா பார்த்து மாதா. சரி, நம்மளால் அந்த இறைவனை அடைய முடியுமோ, நீங்கள் எல்லாம் சொல்கிறேன் ஆழ்வி, அவன் ரொம்ப பெரியவனாச்சே அப்படின்னு கேட்டவொடனே அம்மா எப்படி சொல்லி தருவா, இவா எல்லாம் ரொம்ப பணக்காராதான், ஆனால் ரொம்ப நல்லவாப்பா, நம்மெல்லாம் போய் சேர்ந்தா உடனே வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவா, நம்மள ரொம்ப சுலபமானவாப்பா, இவாள்கிட்ட போய் சேர்ந்துருந்தா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாளே குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாராம். பத்துடைய அடியவர்க்கு எளியவன். நம்மெல்லாம் பக்தர்கள்ப்பா, அதனால நம்மளுக்கெல்லாம் அவன் ரொம்ப எளியவன். எப்படி எளியவன் தெரியுமோ, மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரோ உரலினோடிணைந்திரு தேங்கிய எளிவே. அன்றைக்கி யசோத பிராட்டி எப்படி கட்டினாலோ அவனை, அப்படி கட்டுண்ண பண்ணிண்டானே, கண்ணின் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிண்டானே, உரலோடு சேர்த்து கட்டமுல்லையே கிருஷ்ணா கட்டமுல்லையே கிருஷ்ணான்னு வேர்த்து விருவுக்க நின்ன போது, இதோ பாருமா இப்போ கட்டிக்கியா, இப்போ ஈஸியாக கட்ட வரும் பாரு, சுலபமாக கட்டிடலாம் அப்படின்னு இருக்கின்றானா, அப்படியே சுருக்கின்றானா தன்னுடைய திரு உதரத்தை. அந்த மாதிரி நம்ம பக்தாளுக்கெல்லாம் அவன் ரொம்ப எளியவன் காமிச்சு கொடுத்தாராம் மாதா. பிதா என்ன பண்ணுவார் தெரியுமோ, ஒரு பதார்த்தம் சாப்பிட்டா தான் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனால் அதோடைய உடம்புக்கு அது நல்லதில்லை. ஒரு தின்பண்டம் சாப்பிட்டா அதுக்கு சளி பிடிச்சிக்கும், ஆனால் அது வேணும் வேணும்னு கேட்குறது. ஆனால் என்ன சொல்வார் அப்பா, கண்டிப்பாக தபார் இதை நிச்சயமாக நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்கிறாராம், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மேல் என்னாவில் என் கவியான் ஒருவருக்கும் கொடுக்கையிலேன் தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உலனாகவே. சொன்னால் விரோதம்தான், இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்கோ சம்சாரிகளே, உங்களுக்கு நாக்கு வன்மை நன்னா இருக்குது, இதை வச்சு இந்த வள்ளல்லாம் பணம் கொடுக்குறான், இன்றைக்கி வள்ளலாக இருப்பான், நாளைக்கு தரித்திரனா ஆகிடுவான். நிரந்தரமான வள்ளல் யார் தெரியுமோ, உதாரா சர்வையே வைத்தே எம்பெருமான் தான். அதனால் அந்த திருவேங்கடவனை பாடுங்கோ. இந்த நாக்கில் நான் வன்மையை வச்சுட்டு புலவர்களாக இருக்கேளே, ராஜாவெல்லாம் போய் பாடாதீங்கோ, ரங்கராஜனை பாடுங்கோன்னு சொல்லி கொடுத்தாரே பிதா. சரி, என்ன பண்ணணுமா, மாதவென்று ஓதவல்லீரே. பிதாவை மாதிரி ஹிதத்தை சொல்லி கொடுத்தார் பிதா. மாதாவாச்சு பிதாவாச்சு யுவதயக. அம்மா அப்பா சொல்லி கூட கேட்காதவன் பத்னி சொன்னால் கேட்பானா, அன்பா சொல்லி கொடுப்பா, ஆசையாக சொல்லி கொடுப்பா, தர்மத்தை நடத்தி வைப்பா.
வேதம் என்ன சொல்றது, தர்மத்துல ஒருத்தனை மூட்டுறது மனைவி தானா. பத்தினியோட சேர்ந்திருந்தா தானே எல்லாம் பண்றதுக்கு அதிகாரம், கர்மாக்கள்லாம் பண்றதுக்கு அதிகாரம். அதனால என்னால பெருமாளையே சேவிக்க முடியல, நான் எப்படி பெருமாளுக்கு பண்றதுன்னே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ஒரு கணவன் வருத்தப்பட்டா மனைவி என்ன சொல்லுவாளாம், அப்பா பெருமாளை ஆராதனை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைப்பா, முதல்ல ஆரம்பிங்கோ, ஏதாவது ஒரு பூவை போட்டு எம்பெருமானுக்கு கைகூப்புங்கோ, ஏதாவது ஒரு புகையை போடுங்கோ, சாம்பிராணி தான் போடணும்னு இல்லை, ஏதானும் ஒரு தீர்த்தத்தை வைங்கோ, அவனே சொல்லியிருக்கானே பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், ஏதானும் ஒன்று அன்பா வெயி, நீ என்ன பதார்த்தத்தை வைக்கிறையோ அதோட போகத்தை பார்க்கல, வைக்கிறவனோட மனசை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கோ, முதல்ல கைகூப்ப ஆரம்பிங்கோ, பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுரிவீர் பிரிவகையின்றி நன்னூத்து புரிவதுவும் புகைப்பூவே அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. இதம்மா சொல்லி கொடுத்தாரு, அன்பா ஆசையா மனைவி மாதிரி. அதனால யுவதயக தனையாக குழந்தைகளை யாரை பார்த்த உடனே ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் வரும்னா உபனிஷத் சொல்றதான், பெற்ற குழந்தைகளை தான் பார்த்த உடனேவே ஆனந்தம் வருமா. சின்ன வயசுல குழந்தைகளை அணைச்சுண்டா உச்சி மோந்தா அவளுடைய ஸ்பர்சம் பட்டாலே ஆனந்தம் வருது. வயசானா அவள் தன்னை ரட்சிக்கிறாளே, அப்பா பார்த்து நடப்பா, மெதுவா போப்பா அப்படின்னு சொல்றாளே, ஆகா என் குழந்தை என்னை எப்படி கவனிச்சுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. அதனால சின்ன வயசுல ஆனந்தம், வயசானா பாதுகாப்பு, ரெண்டும் தருது யாரா, குழந்தைகளாம். ஆழ்வார் பாசுரங்கள் என்ன பண்றது, நம்மளுக்கு சின்ன வயசு குழந்தைகள் மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கறது. தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் கண்ணதும் கண்ணலும் அமுதுமொத்தே, அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை தேரல் என்கோ அறுசுவை அடிசில் என்கோ அப்படின்னு இன்பத்தை கொடுக்கறது ஆழ்வாருடைய பாசுரங்கள். வயசான வாழ்க்கெல்லாம் என்ன பண்றதான், ரட்சணம் பண்றான் இல்லையா பையன், அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுக்கறதாம், ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, எல்லாரும் கேசவா கேசவா கேசவான்னு சொல்லுங்கோ, யமன் நீங்க இருக்கிற பக்கமே வரமாட்டான்னு சொல்றாராம். கெடும் இடராயமெல்லாம் கேசவாயன் கேசவாயன் நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார். அப்படி ஆழ்வார் பாசுரங்கள் என்ன பண்றதாம், தனையாக விபூதிஹி, விபூதினா என்னதான், ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம், ஒருத்தனுக்கு நிறைய வேலையாட்கள் இருந்தா ஐஸ்வர்யம் சொல்றோம், நிறைய சொத்து சுகங்கள் இருந்தா ஐஸ்வர்யம்னு சொல்றோம். ஆனா நிரந்தரமான ஐஸ்வர்யம் எது தெரியுமோ, எம்பெருமானுடைய திருவடிகளை கைங்கரியம். இங்க இருக்கிற காலத்துல ஐஸ்வர்யமும் வேண்டியது தான், லௌகிகமான சொத்துக்களும் வேண்டியது தான், எம்பெருமானுடைய கைங்கரியம் எல்லாவற்றுக்கும் மேலானது, அதுவும் வேண்டியது தான். ஆனா அந்த எம்பெருமான திருவடிகளை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐஸ்வர்யம் அந்த நிரந்தர ஐஸ்வர்யம் எல்லாமே நம்மளுக்கு கைகூடி நின்றுடும். ஏன்னா எம்பெருமான் நம்மளை எப்படி நினைக்கிறானா, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நம்ம தான் முதல்ல, அடுத்தது தான் தாயாராம். ஆழ்வார் சாதிக்கிறார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஐஸ்வர்யத்துக்கு என்ன குறைச்சல், வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீபில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை வெம்மா பிளந்தானை போற்றி என்றே கைகளார தொழுது சொல்மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே, வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாளப்படை பொருத நன்மையுடையவன் சீர் பரவ பெற்ற நான் ஓர் குறைவிலேனே விபூதிஹி. ஆயிடுதா, மாதா பிதா யுவதயக தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா, சர்வம் யதேவ நியமேன, சர்வம் எல்லாமே எம்பெருமான் தான் எனக்கு. தோளோ நான் கூடை சுரிகுழல் கமல கனிவாய் காலமேகத்தை அன்றே மற்றொன்றிலோ கதியே, சர்வம் யதேவ, ஆழ்வாரை தவிர வேற எந்த கதியும் நமக்கு இல்லை. இங்க மட்டும் இல்லையா, அங்கேயுமா ஸ்ரீவைகுண்டத்திலையும் நிரந்தரமாக தொடர்கின்ற ஒரு தொடர்பு என்னன்னா அது ஆச்சாரிய சம்பந்தம் தானா. ஏன்னா எம்பெருமான் என்ன பண்ணுவானா, நம்ம கர்மாக்கள்லாம் தராசு மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பானா. ஆனா
ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், நம்மோட மகா பாபியாக இருந்தாலும் அவளுக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாளாம். எம்பெருமான் கொடுத்து மோகன சாஸ்திரமெல்லாம் கொடுத்து மயக்கினானே, எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்று, எல்லாரும் மோட்சம் கொடுத்தா அப்புறம் சாஸ்திரமெல்லாம் பொய்யாயிடுமே. அதனால் எம்பெருமான் என்ன பண்ணானா, சில பேரை மயக்கிறதுக்காக மோகன சாஸ்திரத்தெல்லாம் கொடுத்தானா. ஆனால் ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவாளாம், உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டா. அந்த சம்சாரிகளுக்கு எவ்வளோ பாவத்தை பண்ணினாலும் ஹிதத்தை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி ஆழ்வார் என்ன பண்ணாராம், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ அப்படின்னு சொன்னாராம். சர்வம் யதேவ நியமேன, நியமேனன்னா எப்பொழுதும் எல்லா காலத்திலும். இப்போது மாதா பிதா யுவதயகா தனையா இவெல்லாம் காலத்து போக்குனால கொஞ்சம் கொஞ்சம் அவள் பிரியத்தை பண்ணாலும் ஹிதத்தை பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கிறது வயசை பொறுத்து மாறும். கொஞ்சம் வயசானா அப்பா ஏதாவது ஹிதமாக சொன்னாலும் எனக்கு தெரியும்ப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா பிரியமாக ஏதாவது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாமான்னு சொல்லுவோம். ஆனால் எப்பொழுதுமே வேண்டான்னு சொல்லாத, எப்பொழுதுமே மறுக்க முடியாத உறவா எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறது என்னது தெரியுமோ, ஆழ்வாரினுடைய உறவுதான் எனக்கு அப்படின்ட்டார் சுவாமி ஆளவந்தார். இந்த மாதா பிதா யுவதயகா தனையா விபூதியை தவிர மத அன்பையானாம், என்னோட கூட படித்தவா, எப்பொழுதோ எங்காத்து பக்கத்தில் இருந்தவா, பாடசாலையில் என்னோட சதீர்த்தரா இருந்தவா, பக்கத்தாத்தில் இருந்தவா, இவா எல்லாரும் எனக்கு என்னென்ன நலம் விரும்பிகளாக இருந்திருக்காளோ அத்தனை பேரோட இடத்துலையும் எனக்கு இருக்கிறது யார் தெரியுமோ, ஆழ்வார் தான். குறவை ஆட்சியரோடு கோத்ததோ குன்றமேந்தியதோ உறவு நீர் பொய்கை நாகம் பாய்ந்ததோ உட்பட மற்றும் பல அறவில் பள்ளி பிராந்த மாயவினைகளையே அலற்றி இரவும் நண்பகலோ தவிர்கிலோ என்ன குறை எனக்கே. ரொம்ப நாள் கழித்து கூட படித்த ஒரு பாடசாலையில் படித்தவனையோ பக்கத்தாத்து மாமாவையோ பார்த்தா, எப்படி இருக்கே சௌக்கியமா, எப்படி காலம் போயின்னு இருக்குன்னா, எனக்கு என்னப்பா என்ன கூரை எனக்கே, பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன், அங்கங்கே திவ்ய தேசங்கள்லாம் போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கூரை எனக்குன்னு கேட்பா இல்லையா. அப்படிப்பட்ட சதீர்த்தராவும் பக்கத்தாத்து மாமாவாவும் ஆழ்வாரே எனக்கு பாசுரங்களால் இருக்கார். என்ன கூரை எனக்கே சர்வம் எதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்தியன குலபதேகே வகுலாபிராமம் ஆத்யஸ்தியன குலபதேகே. நம்மாழ்வார் யார் தெரியுமோ, குலபதி, எங்கள் குலத்திற்கு பதி. என்ன குலமா இது, பிரபன்ன குலமா. யாரெல்லாம் சரணாகதாலோ அவளுக்கெல்லாம் குலபதி, எங்கள் எல்லாருக்கும் மூத்தவர் வழிகாட்டுறவர் யார் தெரியுமோ, குலபதேகே குறுகையில் வந்த கொழுப்படக்கிய அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ப்பார். அப்படி குறுகையில் திருக்குறுகூரில் தோன்றி எல்லாருடைய கொழுப்பையும் இந்த பிற சமயவாதிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் என்னென்னவோ பேசினாலே அவளுடைய கொழுப்பெல்லாம் அடக்கிற மாதிரி தன்னுடைய பாசுரங்களாலே கொழுப்பை அடக்கிய குலபதி அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுவாராம். அப்படிப்பட்ட குலபதேர் வகுலாபிராமம். வகுலாபிராமம்னா மகிழம்பூ மாலையை அணிந்தவர். மாலைகளுக்கெல்லாம் முதல்ல போடும்பொழுது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குமா. ஆனால் கொஞ்சம் மாலைகள்லாம் வாட என்ன ஆகும் தெரியுமோ, அப்படியே வாடி போயிடுமா. ஆனால் மகிழம்பூ மாலை எப்படி தெரியுமோ, எப்படி எம்பெருமானுக்கு திருத்துழாய் அவனுக்கே உரியதோ அந்த மாதிரி சுவாமி நம்ம ஆழ்வார்க்கே உரியது மகிழம்பூ மாலை. ஒரு தடவை திருக்குறுகூரில் எம்பெருமான் எழுந்தருளி இருந்தானே, அவனே பரம்பொருள் அப்படின்னு எடுத்து சொல்லி ஆழ்வார் பாடிந்தாராம் கைகூப்பிண்டு. ஏன்னா புளிய மரத்தடியில் தான் வாசம், கைகூப்பி சேவிச்சுட்டு இருந்தாராம். இப்போ என்ன பண்ணுவாளாம், அங்கே இருந்தவாள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். இப்படி பரதத்வ நிர்ணயம் பண்ண ஆழ்வாருக்கு மகிழம்பூ மாலையை சாற்றினார்கள். எப்படி எம்பெருமானுக்கே திருத்துழாய் மாலை அமைந்ததுவோ அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாருக்கே அமைஞ்சது மகிழம்பூ மாலை. ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்த வன்குருகூர் சடகோபன் அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். அப்படி ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமோ ஸ்ரீமத் ததங்கிரியுகலம்
அங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்ரா தது அங்கிரியுகலம். இத்தகைய புகழினையுடைய நம்மாழ்வார் இருக்காரு சுவாமி நம்மாழ்வாருடைய தது அங்கிரியுகலம் திருவடிகள். இந்த திருவடியில இதுக்கு இணை ஏதும் இல்லையா. இணை சொல்றதுன்னா எப்படி சொல்லலாமா, வலது திருவடிக்கு இடது திருவடியை ஒப்புமை சொல்லலாம், இடது திருவடிக்கு வலது திருவடியை ஒப்புமை சொல்லலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. இதற்கு அது இணை. திவ்ய தம்பதிகளை எப்படி அந்த இணையை பிரித்து பார்க்க முடியாதோ அப்படி சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகளை பிரித்து பார்க்க முடியாது. ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. இப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு ஆழ்வாராகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கிற சுவாமி நம்மாழ்வாருக்கு புனப்புனகா பிரமாணங்களை உரித்தாக ஆக்குகிறேன். மாதா பிதா யுவதயகா தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்த்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. இதேதான் சுவாமி மதுரை கோயிலும் சாதிச்சார். அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபல்யல் நம்பியே ஷடகோபல்யல் நம்பியே. இந்த சுபதினமான வைகாசி விசாகத்தில் சுவாமி நம்மாழ்வாரனுடைய வாழி திருநாமத்தோட முடிச்சுப்போம். மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே, ஆதிகுருவாய் அம்புவியில் அவதரித்தான் வாழியே, அனவரதம் சேனையர்கோன் அடிதொழுவான் வாழியே, நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே, நன்மதுர கவிவணங்கும் நாவீரன் வாழியே, நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே வாழியே. நமஸ்காரம்.